باب تلقين المحتضر لا إله إلا الله. وعن معاذ بن جبل رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. رواه أبو داود والحاكم وقال سند صحيح الإسناد. விண்ணிற்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 150ஆம் தலைப்பு. மரண வேளையில் லா இலாஹ இல்லல்லா என்ற திருக்கலிமாவை சொல்லி தருதல். நாம் தொடர்ச்சியாக நோயாளியுடைய ஆதாபங்களை மற்றும் நோயாளியை சந்திக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு மனிதர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது, அவருடைய கடைசி கட்டம் என்று இருக்கும் பொழுது, அங்கு சென்று சந்திக்கக்கூடியவர்கள் அல்லது அவருடைய உறவினர்கள், வீட்டார்கள், அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த திருக்கலிமாவை அவர்களுக்கு சொல்லுவதற்காக நாம நினைவுபடுத்த வேண்டும். இதை பற்றிய ஹதீஸு அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று, ஒருவரின் இறுதி சொல்லாக லா இலாஹா இல்லல்லாஹ் ஆகிவிடுமானால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதை அடுத்த ஹதீஸில், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் இறந்து விடும் நிலையில் உள்ளவர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று கூறினார்கள். இந்த இரண்டாவது ஹதீஸு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ முதல் ஹதீஸில் யாருடைய வார்த்தை, கடைசி வார்த்தை, அவருடைய வாழ்க்கையில கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை திருக்கலிமாவை முழங்குவார்களோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். இப்போ இங்கு அவருடைய கடைசி வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா இருக்க வேண்டும். இந்த கலிமாவை முழங்கக்கூடியவர் அல்லது இந்த கலிமா கடைசியாக வார்த்தை வரக்கூடியவர்கள் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த கலிமாவை முழங்கக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன் பிரகாரம்தான் இந்த திருக்கலிமாவை முழங்கக்கூடிய வாய்ப்பை அந்த மரண தருவாயில் அவருக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் தன்னுடைய மனோயிச்சின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டு ஒரு அலட்சியமான வாழ்க்கையில் மறந்த, இந்த உலகத்தில் மயங்கி மறுமையை மறந்து வாழக்கூடியவன், அவரிடம் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் போயிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க என்று சொன்னாலும் அவரால் சொல்ல முடியாது. ஆக இந்த கலிமா யாருடைய நாவால் வெளியேறும் என்றால், யார் இந்த திருக்கலிமாவுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றிய நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, நிபந்தனையை நிறைவேற்றிய நிலையில் கண்டிஷன், லா இலாஹ இல்லல்லாஹுடைய கண்டிஷன் பார்க்கும் பொழுது 7 கண்டிஷன் இருக்கின்றது. அந்த 7 கண்டிஷனை நிறைவேற்றியவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் இருந்தார் என்றால்தான் அது அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்த பிரதிபலன், அவருக்கு அந்த பலனும் கிடைக்கும். கடைசி நேரத்தில் இதிலே மனிதன் வாழ்ந்தால் அப்போ இதிலேயே மரணிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். இல்லை என்றால் நாம் எத்தனையோ பேரை நாம் பார்க்கின்றோம், உலக வாழ்க்கையை முழுமையாக பாடல் மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்த நிலையில் அதே நிலையில் ஆக்சிடென்ட் ஆகுறாரு. கடைசியில் அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் டாக்டர் அவங்க அல்லது முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அவரால் அதை சொல்ல முடிய, மாறாக அந்த ஆக்சிடென்ட்டிற்கு முன்னால் கேட்ட அந்த பாடலை தான் அவர் புலரக்கூடிய நிலை ஏற்பட்டது. இது நடந்த உண்மையான சம்பவம், சவுதியாவில் நடந்த சம்பவம். சிறு வாலிபர்கள் பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது திடீரென்று ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு அதில் இருந்த இருவர்கள் ஒரேடியான் மௌத்தாகிவிட்டார்கள். ஒருவரை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் பொழுது அங்கு இருந்த முஸ்லிம் டாக்டர் கடைசி நேரம் ஆகிவிட்டது என்றதற்காக அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹை அவர் நினைவுபடுத்துகின்றார். ஆனால் அந்த நபர், அந்த வாலிபர் லா இலாஹ இல்லல்லாஹை நினைவுபடுத்தவில்லை, மாறாக சில வார்த்தைகளை உளர ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அதில் ஒருவர் தப்பித்து விட்டார். அவருக்கு பெரும் காயத்துடன் திரும்பிவிட்ட பிறகு அவரிடம் கேட்கப்பட்டது, அவருடைய மௌத்து மற்ற அடக்கம்லாம் செய்யப்பட்ட பிறகு கேட்கப்படும் பொழுது அந்த தப்பித்தவர் என்ன கூறினார்? கடைசியாக நாம இருக்கும் பொழுது பாட்டை கேட்டுக்கொண்டு இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது, எப்படி மற்றவர்கள் வாழ்வார் அதை விட மோசமான நிலை இருந்தது.
அதை தான் அவன் அதை திரும்பி இருக்கின்றான் என்று சொல்லும்போது இந்த டாக்டர் அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார், மனிதன் எந்த விஷயத்தில் தொடர்பு அதிகமாக இருக்குமோ அதே விஷயத்தில் தான் அவன் மரணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்தார்கள். ஏனென்றால் மனிதன் அதிலே இருக்கும் பொழுது மௌத்தும் அவனுக்கு அதே நிலையில் தான் வரும், எழுப்பப்படும் பொழுது அவர்களுடன் தான் எழுப்பப்படுவான். அப்போ இது முதல் விஷயம் என்று கூறுகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வெறும் என்ன நாம சொல்வதனால் அல்லது நம்ம இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதனால் நாம சொல்ல முடியாது. சிலர் மிஸ்வாக்கை அதிகமாக பயன்படுத்தப்பா, உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா அதிகமாக அந்த கடைசி நேரத்தில் வரும் என்று மிஸ்வாக் பயன்படுத்தட்டும், வேலை எது பயன்படுத்தினாலும் சரி, மனிதன் அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் தான் அவனுக்கு இதை பாக்கியம் கொடுக்கப்படும். எப்படி அவன் எல்லா வாழ்க்கையிலும் அவன் தன்னுடைய இஷ்டத்திற்காக வாழ்ந்து விட்டு கடைசியில் அவன் சொல்ல வேண்டும் என்றால் அவனால் சொல்ல முடியாது. என்று இது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கின்றது. இரண்டாவது, இங்கு ஹதீஸில் சொல்லப்பட்டது, மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய உறவினர்கள் உற்றார்கள் அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நினைவுபடுத்த வேண்டும், சொல்லுங்க என்று நினைவுபடுத்த வேண்டும். ஆனால் நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன? அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய காது அவர் செவியனு தாழ்த்தும் அளவுக்கு, அவர் கேட்கும் அளவுக்கு நாம் வெறும் அந்த திருக்கலிமாவை நாம் திரும்பி சொல்லி கொண்டே இருந்த பொழுது அவருக்கு அந்த சொல்லக்கூடிய பாக்கியம் வரும். சில நேரத்தில் அந்த மனிதன் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அல்லது அந்த சூழ்நிலை அவன் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருப்பான். சக்கராத்துடைய நிலை அந்த மனிதனுக்கு தான். அப்போ அவருடைய சிந்தனை ஏதேதோ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் சென்று அங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு என்று அங்கு நிர்பந்திப்படும் பொழுது சில நேரத்தில் நிராகரிக்கக்கூடிய நிலையிலும் ஏற்படும். சில நேரத்தில் அதை அலட்சியமாக அல்லது சில வார்த்தைகள் கடுமையான வார்த்தை சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஏனென்றால் அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சிச்சுவேஷன். அதனால்தான் லக்தினு என்று சொல்லப்பட்டது. லக்கினு என்பது கால என்று சொல்லப்படல, வமுர் என்று சொல்லப்படல. லக்கினு என்பது டிக்டேஷன் செய்வதற்கு நாம சிறு குழந்தைகளுக்கு எப்படி நாம சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லி கொடுக்கும்போது அது ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க திரும்பி திரும்பி அதை சொல்ல ஒப்பிக்கின்றார்களோ அதற்கு தான் தல்கீன் என்று சொல்லப்படுகின்றது. இதை நாம தெரியப்படுத்த வேண்டும். சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதன் சொல்லிவிட்டு திரும்பவும் வேறு ஒரு வார்த்தையை அவர் பேசிவிட்டார் என்றால் அவருக்கு திரும்பவும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு விளக்குறையில் சொல்லும் பொழுது, ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டார், அதுக்கு பிறகு யாராவது பேசினார் அல்லது அவரே பேசினார், எனக்கு தாகமா இருக்க தண்ணி கொடுங்க, அல்லது சில தன்னுடைய உறவினர்கள் அழைத்து ஏதாவது வார்த்தைகள் கூறுகின்றார் என்றால் திரும்பவும் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை என்ன? யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அது அவருக்கு அந்த விஷயம் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். அதனால்தான் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 சாச்சாவில் பார்க்கும் பொழுது சிறு அவருடைய தந்தையுடன் கூட பிறந்த பார்க்கும் பொழுது இருவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள், இருவர்கள் குஃப்ரிலே மரணித்தார்கள். இருவர்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே குஃப்ர்ல மரணித்தவர்கள் அபூ தாலிபும் அபூ லஹபும். இப்போ அபூ தாலிபுடைய அபூ லஹபுடைய நிலை நமக்கு தெரியும், மிக மோசமான நிலையில் அல்லாஹ் தஆலா. இரண்டாவது அபூ தாலிபுடைய நிலை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத் அவருடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உறுதுணையாக பக்கபலமாக இருந்தார்கள். அதற்காக கடைசி தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று, என்னுடைய சாச்சாவே அல்லாஹ்வுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு வாட்டி சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் பரிந்துரை செய்வேன் என்று எவ்வளவு விரும்பினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவருக்கு மத்தியில இருவர்கள் குறிப்பாக நீ என்ன இந்த உன்னுடைய உன்னுடைய இந்த அப்துல் முத்தலுடைய தந்தையுடைய மார்க்கத்தை நீ விடுவதற்காக முயற்சிக்கின்றாயா என்று இப்படி ஷைத்தானுடைய மூலமாக அவர்களுக்கு திசை திருப்ப சிந்தனையை சிதற வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அவர் அலா மில்லத் அப்துல் முத்தலிபுடைய நான் அவருடைய வழிமுறையில் மரணிக்க என்று சொல்லினார். கடைசி நேரத்துல மனிதன் என்ன எங்கு அவமானம் ஏற்பட்டுருமோ, எங்கு எனக்கு மக்கள் இந்த கடைசி நேரத்துல வாழ்க்கை ஃபுல்லா இப்படி இருந்த கடைசி நேரத்தில் இந்த விஷயத்தை விட்டான் என்ற அந்த அவமானம் ஏற்படுமோ என்ற காரணத்தினால ஹிதாயத்தை விடக்கூடிய நிலையும் ஏற்படும். அதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கடிதங்கள் சில நாடுகளுக்கு அரசர்களுக்கு கடிதங்கள் எழுதி அனுப்பப்படும் பொழுது ரோமன் நாட்டுடைய அரசருக்கு கிடைச்சது. அவர் அந்த விஷயத்தை முழுமையாக உணர்ந்தாரு,
எல்லா விஷயத்தையும் அபூ சுஃபியானிடம் கேட்டுவிட்டு, நீ சொன்ன நான் கேட்ட விஷயம் அதற்கு நீ சரியான பதில் தந்திருந்த என்றால் நான் நிற்கக்கூடிய இந்த பைத்துல் மக்திஸுக்கு அந்த நேரத்துல பலஸ்தீனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அந்த அரசர் வந்திருந்தார். பாரசீகத்திற்கு எதிராக போரிடும் பொழுது ரோம் நாடு வெற்றி பெற்றதுனால அதற்கு நன்றி செலுத்துவதற்காக பைத்துல் மக்திஸுக்கு வரும் பொழுது, நீ சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால் நான் நிற்கக்கூடிய இடத்திற்கு அதிபதி அவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயம் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை சொல்லி, அதற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அவருடைய அரசவையில சர்ச்சரி ஏற்படும் பொழுது, மக்கள் அவருடைய விஷயத்துல சிரமத்தை நான் உணரும் பொழுது உடனே என்ன செய்தார், நான் வெறும் உங்களை சோதித்தேன், எப்படி இந்த விஷயத்துல உறுதியாக இருக்கிறீங்க என்ற சோதித்தன் தான் என்று என்ன செய்தாரு, அவருடைய அந்த ஆட்சி எங்கு பறிக்கப்படுமோ என்ற அந்த அச்சத்துல ஹிதாயத்து பக்கம் வந்த பிறகும் இழந்துக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஆக நிச்சயக்குரிய அல்லாஹ் அடியாரே, இந்த விஷயத்தில் நாம நினைவு கொள்ள வேண்டும். நாம குறிப்பாக நம்முடைய உறவினர்கள், உற்றார்கள், நாம சந்திக்கும் பொழுது இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஆதாபங்களை நாம் பேண வேண்டும். அதே போல கடைசி தருணம் இருக்கு என்று இருக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு அந்த சகோதரருக்கு நாம் என்ன செய்யணும், நலனை நாட வேண்டும். கடைசி நேரத்துல அவருக்கு நலனை விரும்புவது என்ன, அவருடைய நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் முழங்கக்கூடிய அந்த விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். அதை நம்ம இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்திருக்கின்றார்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸ்களை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த ஏற்றுக்கொண்ட இந்த திருக்கலிமாவை கொண்டு இதனுடைய நிபந்தனைகள் நிறைவேற்றிய நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை வாழச் செய்வானாக. மரணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த கலிமாவை முழங்கிய நிலையில் அல்லாஹ் தஆலா நமக்கு மௌத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.